This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல நம்ம ஒர்க் பண்ணணும்னா நமக்கு வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், சேட் இதை மட்டும் யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சால் போதும். நம்ம SBOவில் நம்ம ஒர்க் பண்ணலாம். நீங்களும் SBOவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் SBO ஜாப் பற்றி சொல்லுவாங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. காகத்தை பற்றி தெரியாத ஒரு சில உண்மை இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். காக்கா உணவு பகிர்ந்து சாப்பிட குணம் உடையது. அது மட்டும் இல்லாமல் தாய்மை குணம் காக்கா கிட்ட நிறையா இருக்குது. காக்கா எப்படி தாய்மை குணம் இருக்குதுன்னு சொல்கிறோன்னா, குயில் காக்கா கூட்டில் முட்டையிடும். அந்த குயிலோட முட்டையை அடைக்காக்கும் குணம் காக்கா கிட்ட இருக்குது. கூச்ச சுபாவமும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை பார்த்தாதுன்னா காக்கா அந்த குளிக்கிற பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கு. காக்கா சகுனங்களை உணர்த்துறதுக்கு ஒரு இதாக சொல்கிறாங்க. இப்போ காகம் வீட்டில் கத்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது வீட்டுக்கு விருந்தாளி வர்றதா அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கா நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காகங்கள் நமது முன்னோர்களின் அம்சம் அப்படின்னும் காக்காவோட குணத்தில் சொல்லப்படுது. இப்போ பார்த்திங்கன்னா மனிதர்கள் கூட ஒரு பொருளை நம்மளோட சக மனிதர்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய யோசிப்பாங்க. ஆனால் காக்கா மட்டும் அப்படி கிடையவே கிடையாது. காகம் எப்படின்னா, அதுக்கு ஒரு உணவு கிடச்சிதுன்னா அது எல்லா காக்காவையும் கூப்பிட்டு அதை சமமாக பகிர்ந்து கொடுத்து சாப்பிடக்கூடிய பழக்கம் காக்கா கிட்ட இருக்குது. இது மனிதர்களுக்கு இல்லாத ஒரு பழக்கம் காக்கா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பகிர்ந்து சாப்பிட்ற உயர்ந்த குணம் காக்கா கிட்ட இருக்குது. அப்புறம் அதோட தாய்மை பண்பு எப்படின்னு சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா, குயிலோட முட்டை தனக்கு உரிய முட்டை இல்லை அப்படின்னு காக்காவுக்கு தெரிஞ்சும் அது அதுக்கே தெரியாமல் அடைக்காத்து அதை அடைக்காக்கும். அந்த மாதிரி உயர்ந்த தாய்மை பண்பு காக்கா கிட்ட உண்டு. அது காகம் அதை கூப்பிட்டு அதுக்கு ஒரு கைப்பிடி உணவை அளித்தோம்னா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முன்னோர்களோட அம்சமாக காக்காவை ஏன் சொல்கிறாங்கன்னா, அமாவாசை அன்று நம்ம முன்னோர்கள் நினச்சி காக்காவை வழிபடுறது ரொம்ப நல்லது. நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு வகை இனம் பறவை காக்கா. அதனால முடிஞ்ச வரையிலும் நம்ம காக்காவை பாதுகாத்து அதை ஒரு இது பண்ணணும். இந்த வீடியோவில் நம்ம காக்காவை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். முடிஞ்ச அளவு காக்கா அவங்கவுங்க வீட்டுக்கு முன்னாடி கத்துச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு உறவினர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கணும். அதனால காக்கா முடிஞ்ச அளவு மதிக்கணும். காக்காவுக்கு உணவளிக்கிறது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லது.